களுக்கு 10.5% தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி தலைமையில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமூக நீதி போராட்டம் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே. தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு, தமிழக அரசு ஸ்டாலின் அரசு. கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு. வன்னியருக்கு உடனடியாக வன்னியருக்கு உடனடியாக உள் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு உள் ஒதுக்கீட்டை கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு கொடுத்து விடு. அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கை கொடுத்து விடு அவரவர் பங்கை கொடுத்து விடு. உரிமை 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 உரிமை. இடப்பங்கீடு வன்னியர் உரிமை இடப்பங்கீடு வன்னியர் உரிமை. விடமாட்டோம் 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 விடமாட்டோம். கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீட்டை உள் ஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்பது பாமகவின் கோரிக்கையாக இருக்கின்றது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசிடம் நீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பி 10.5 விழுக்காட்டுக்கு ஒரு இடைக்கால தடையை பிறப்பித்திருந்தது. அதன் பிறகு அந்த தடையை நீக்கக்கூடிய விதமாக உரிய விளக்கங்கள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஒரு சில தரவுகளை வழங்க வேண்டும் எனவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலையீட்டின் அடிப்படையில் அந்த 10.5 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வழங்குவதற்கு உச்சநீதிமன்றமும் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. ஆனாலும் நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் 1200 நாட்களை கடந்தும் தமிழ்நாடு அரசு வன்னியர் சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதை தாமதப்படுத்தி வருவதாக அவ்வப்பொழுது பாமகவினர் குற்றம் சாட்டி வந்தார்கள். குறிப்பாக பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலே ஒவ்வொரு முறை பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுதும் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய விதமாக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதன் காரணமாக பலமுறை சட்டப்பேரவையிலே காரசாரமான விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக பாமகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் என்று ஒவ்வொருவரும் விளக்கம் அளித்தும் கூட 10.5 விழுக்காட்டை வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடாக வழங்க வேண்டும் என்று பாமகவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 8 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த போராட்டத்தை மீண்டும் வேகப்படுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த மாதத்திலே ஒரு தமிழக அரசுக்கான எச்சரிக்கை என்று குறிப்பிட்டு உடனடியாக வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், தாமதப்படுத்தினால் தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலே போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று பாமகவினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இன்று விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அரசுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். குறிப்பாக பாமகவின் தலைவர் அன்புமணி